LOSE. லூஸ் அப்படின்னா இழப்பது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ அப்படின்னா நான் உன்னை இழக்க விரும்பல அப்படின்னு அர்த்தம். இந்த லூஸோட பாஸ்ட் டென்ஸ் லாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் லாஸ்ட் தான். நான் என்னோட பேனாவை தொலைச்சிட்டேன் அப்படின்னு பேசுறதா இருந்தது நான் இங்கிலீஷ்ல ஐ லாஸ்ட் மை பென் அப்படின்னு பேசலாம். இப்போதான் லூஸ் அப்படின்னா இழப்பது அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்ன மாத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பொருளை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? அந்த தொலைச்சிட்டேன் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல இந்த லாஸ்ட் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தி பேசணும். சரி. ஸ்லீப் அப்படின்னா தூங்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஸ்லெப்ட் தான். ஐ ஸ்லெப்ட் அட் 10 அப்படின்னா நான் 10 மணிக்கு தூங்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மணிக்குன்னு அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த அட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கணும். 10 மணிக்கு அப்படின்னா அட் 10, அட் 10 அப்படின்னா 10 மணிக்கு, அட் 11 அப்படின்னா 11 மணிக்கு, அட் 7 அப்படின்னா 7 மணிக்கு, அட் 4 அப்படின்னா 4 மணிக்கு. சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. நேற்று நான் 10 மணிக்கு தூங்கினேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ ஸ்லெப்ட் அட் 10 அப்படின்னா நான் 10 மணிக்கு தூங்கினேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் 10 மணிக்கு தூங்கிட்டேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி. ஐ ஸ்லெப்ட் அட் 10 எஸ்டர்டே. இந்த நேற்று அப்படின்ற ஒரு வார்த்தை தானே சேர்த்துக்கணும். எஸ்டர்டே அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டு பேசுங்க. ஐ ஸ்லெப்ட் அட் 10 எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நான் 10 மணிக்கு தூங்கினேன், நேற்று நான் 10 மணிக்கு தூங்கிட்டேன். ஐ ஸ்லெப்ட் அட் 10 எஸ்டர்டே. ஆச்சுங்களா? சரி. ஐ ஸ்லெப்ட் ஏர்லி அப்படின்னா நான் நேரமாக தூங்கினேன், நான் நேரமாக தூங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்படி பேசணும். எப்படி? நேற்று நான் கொஞ்சம் நேரமாக தூங்கிட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எ பிட் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எ பிட் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். ஐ ஸ்லெப்ட் அ பிட் ஏர்லியர் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நான் கொஞ்சம் நேரமாக தூங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன முதல் வாக்கியத்தில் ஏர்லி அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு, ரெண்டாவது வாக்கியத்தில் ஏர்லியர் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இது என்ன? ஐ ஸ்லெப்ட் அ பிட் ஏர்லி எஸ்டர்டே அப்படின்னு பேசக்கூடாதா? பேசிக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் யார் இப்படி பேசி நான் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. சரிங்களா? தப்பே கிடையாது. ஐ ஸ்லிப்ட் அ பிட் ஏர்லி எஸ்டர்டே அப்படின்னு பேசினா தப்பு கிடையாது. அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷில் அதெல்லாம் யாரும் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நீ என்ன ஏர்லியர் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஏர்லி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிற, இதெல்லாம் தப்பாச்சு அப்படின்னு யாரும் சொல்லலாம் மாட்டாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷில் நீங்கள் பெரிய தப்பு பண்ணால் கூட யாரும் அவ்வளோ பெருசாக யாரும் கண்டுக்கலாம் மாட்டாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஐயோ நம்ம தப்பாக பேசிடக்கூடாது அப்படிலாம் தப்பாக. நான் கூட தான் இப்போ ஏதோ தமிழ் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. சரிங்களா? சரி. இந்த வேக் அப்படின்ற வார்த்தையோட, அதாவது வேர்போட பாஸ்ட் டென்ஸ் வோக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓக்கன். நான் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வோக் அப் ஏர்லி அப்படின்னு பேசலாம். நான் இன்னைக்கு நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா என்ன பெரிய விஷயம், அந்த டுடே அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறீங்களா? சரி. ஐ வோக் அப் ஏர்லி டுடே அப்படின்னா நான் இன்னைக்கு நேரமாக எழுந்திரிச்சிட்டேன். இந்த சென்ட் இருக்கு இல்லைங்களா? இதோட பாஸ்ட் டென்ஸ் சென்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சென்ட் தான். மனசில் வச்சுக்கோங்க. சென்ட்னா என்ன அர்த்தம்? அனுப்பு அப்படின்னு அர்த்தங்களா? சரி. ஐ சென்ட் த ஃபைல் அப்படின்னா நான் ஃபைலை அனுப்பிட்டேன். இந்த த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ஐ சென்ட் த ஃபைல் அப்படின்னா நான் ஃபைலை அனுப்பிட்டேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லைனா நான் அந்த ஃபைலை அனுப்பிட்டேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் அந்த ஃபைலை நேற்றே அனுப்பிட்டேனே, நான் அந்த ஃபைலை நேற்றே அனுப்பிட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ சென்ட் த ஃபைல் அப்படின்னா நான் அந்த ஃபைலை அனுப்பிட்டேன். நேத்தே அப்படின்ற வார்த்தை பேசுறதா இருந்ததுன்னா எஸ்டர்டே இட் செல்ஃப் அப்படின்னு பேசுங்க. எஸ்டர்டே அப்படின்னா நேத்து அப்படின்னு அர்த்தம். எஸ்டர்டே இட் செல்ஃப் அப்படின்னா நேத்தே அப்படின்னு அர்த்தம். நாளைக்கே அப்படின்னா டுமாரோ இட் செல்ஃப். இன்னைக்கே அப்படின்னா டுடே இட் செல்ஃப். இதெல்லாம் இங்கிலீஷ்காரெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டான். இதெல்லாம் இந்தியன் இங்கிலீஷ்னு பேர். எஸ்டர்டே இட் செல்ஃப் அப்படின்னா நேத்து, டுடே இட் செல்ஃப் அப்படின்னா இன்னைக்கு, டுமாரோ இட் செல்ஃப் அப்படின்னா நாளைக்கு. இந்த பேவோட பாஸ்ட் டென்ஸ் பெய்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பெய்டு தான். நான் கேஷாக பே பண்ணிட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ பெய்ட் பை கேஷ். நான் பணமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. இந்த கம்ப்ளீட்டோட பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கம்ப்ளீட்டட் தான். என்னோட டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ கம்ப்ளீட்டட் மை டாஸ்க் அப்படின்னு பேசலாங்களா? சரி. க்ளோஸோட பாஸ்ட் டென்ஸ் க்ளோஸ்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் க்ளோஸ்டு தான். கேட்டை சாத்திட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? கேட்டை சாத்திட்டேன், கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எப்படி பேசலாம்? ஐ க்ளோஸ்ட் த கேட் அப்படின்னு பேசலாம். இப்போ சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், சரி ஐ க்ளோஸ்ட் கேட்டுன்னு சொல்லக்கூடாதா, பேசக்கூடாதா, அது ஏன் தன்ற வார்த்தையை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எனக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு இனிஷியல் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
அந்த மாதிரி இந்த கேட் அப்படிங்கிறது ஒரு நவுனு, அது ஒரு பெயர் சொல். ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ஒரு கேட்டை காட்டி இது என்னதுன்னு கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு பேருன்னு என்ன இருக்குது? அதுக்கு பேர் கேட்டுன்னு இருக்குது. அப்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா? இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது, உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு இனிஷியல்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இந்த கேட் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அதுக்கு முன்னாடி இந்த இனிஷியல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று வரணும். ஒன்று ஏ வரணும், இல்லை த வரணும். அதிகமாக த அப்படின்ற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தி பேசுவோம். ஐ க்ளோஸ்ட் த கேட் அப்படின்னா நான் கேட்டை சாத்திட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரி, இந்த க்ளீன் இதோட பாஸ்ட் டென்ஸ் க்ளீன்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் க்ளீன்டு தான். நான் கிச்சனை க்ளீன் பண்ண அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ க்ளீன்ட் த கிச்சன் அப்படின்னு பேசலாம். நான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஹாவ் க்ளீன்ட் த கிச்சன் அப்படின்னு தான் பேசணும். அதெல்லாம் பார்க்க போகிறோம். டவுன்லோட் இதோட பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் டவுன்லோடட். ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ டவுன்லோடட் எ வீடியோ அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஏ அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாயின் இதோட பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஜாயிண்ட் தான். ஐ ஜாயின்ட் த கிளாஸ் அப்படின்னா நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் இது தப்புன்னு சொல்லுவாங்க. பண்ணிட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஹாவ் ஜாயின்ட் த கிளாஸ் அப்படின்னு தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பட் இருந்தாலும் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் இதெல்லாம் யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நடத்தும் போது தெளிவாக அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இது வந்து இந்த இப்போ பாருங்களேன், இந்த பல்லு விளக்கிட்டேன் அப்படின்னு பேசுறது வேற, நான் பல்லு விளக்குனேன் அப்படின்னு பேசுறது வேற. இப்போ ஐ பிரஷ்ட் மை டீத் அப்படின்னா நான் பல்லு விளக்குனேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷில் நான் பல்லு விளக்கிட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் கேட்டிங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நான் பல்லு விளக்கிட்டேன் அப்படின்னு எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் பிரஷ்ட் மை டீத் அப்படின்னு தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா சில பேர் ஐ ஹாவ் பிரஷ்ட் மை டீத் அப்படின்னா நான் பல்லு விளக்கிருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் வருது. கொடுமை. என்னைக்கு நம்ம இது மாதிரி பேச போகிறோம்? நான் பல்லு விளக்கிருக்கிறேன். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐ பிரஷ்ட் மை டீத். இந்த பேச்சு தமிழ்னு வரும்பொழுது நம்ம அந்த தப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு வரும்பொழுது ஐ ஹாவ் பிரஷ்ட் மை டீத்துன்னு பேசினானா இல்லை ஐ பிரஷ்ட் மை டீத்துன்னு பேசினானா அப்படின்னு யாரும் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், இந்த வாட்டர் அப்படின்னா தண்ணீர் அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் இந்த வாட்டர் அப்படின்ற வார்த்தையை நம்ம வெர்பாவும் பயன்படுத்திக்கலாம். வாட்டர் அப்படின்னா தண்ணீர் ஊத்து அப்படின்னு அர்த்தம். வாட்டர் த பிளான்ஸ் அப்படின்னா செடிக்கு தண்ணீர் ஊற்று அப்படின்னு அர்த்தம். இந்த வாட்டரோட பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே வாட்டர்டு. மனசில் வச்சுக்கோங்க. நான் செடிக்கு தண்ணீர் ஊற்றினேன் அப்படின்னு பேசணும். ஐ வாட்டர்ட் த பிளான்ட் அப்படின்னா நான் செடிக்கு தண்ணீர் ஊற்றினேன். ஊற்றிட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்தால் கூட இப்படி பேசிக்கலாம். இல்லைனா நான் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஹவ் வாட்டர்ட் த பிளான்ட் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். இல்லைனா ஐ வாட்டர்ட் த பிளான்ட் இப்படி கூட நீங்கள் பேசிக்கலாம். லாக்கோட பாஸ்ட் டென்ஸ் லாக்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் லாக்டு தான். கதவை பூட்டினேன், நான் கதவை பூட்டிட்டேன், நான் கதவை பூட்டினேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ லாக்ட் த டோர் அப்படின்னா நான் கதவை பூட்டிட்டேன், நான் கதவை பூட்டினேன். ஆனால் நான் கதவை பூட்டிட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஹாவ் லாக்ட் த டோர் அப்படின்னு தான் பேசணும். ஆனால் நீங்கள் ஐ லாக்ட் த டோர் அப்படி கூட நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? ரெஸ்டோட பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது ரெண்டுமே ரெஸ்டட் தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு பேசணும். ஃபார் எ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம். ஐ ரெஸ்டட் ஃபார் அ வைல் அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.